டிஃபனுக்கு சைட் டிஷ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஹெல்த்தியும் கூட. இது என்ன ரெசிபின்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி சுரக்காய் எடுத்திருக்கேன். அதில் உள்ளே இருக்க அந்த ஒயிட் கலராக இருக்கிற சீடை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் பொடியாக. அதுக்கு முன்னாடியே கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பீக்கிங்காக இருந்தால் அதுவும் கட் பண்ணிக்கோங்க. எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கரில் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் கடலெண்ணெயிலையும் செய்யலாம். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் ஆனியன் சாப்பிட மாட்டோம்னு நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். பச்சை மிளகா 2 கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா வெஜ்ஜீஸும் போட்டுடலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் அதைய நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குக் ஆகட்டும். கூட மஞ்சத்தூள், சாம்பார் தூள், நாங்கள் சக்தி சாம்பார் தூள் தான் போட்டிருக்கோம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு கொஞ்சோண்டு புளி, அந்த தக்காளி போடுவோம், அந்த புளிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக நாட்டு சக்கரை ஒரு துளியோடு போட்டுக்கிறோம். கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டு குட்டி என் பொண்ணு கட் பண்ணுறேன்னு சொன்னாள் டொமேட்டோ. சரி, ஓகே, அவளுக்கு 8 இயர்ஸ் ஆச்சு. சரி, கட் பண்ண அப்படியே அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் சொல்லி தருவோம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு மேடம் கட் பண்ணி கொடுத்ததும் தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அந்த தக்காளி வேகணும்னெல்லாம் இல்லை, நம்ம விடுற விசில்லையே வெந்துக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றுங்க, ஏன்னா அந்த தக்காளியிலேருந்தே நமக்கு வரும். ஸோ நான் ஒரு கிளாஸ் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நம்ம க்ளோஸ் கடைசியாக உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா கொத்தமல்லி தழை, உப்பெல்லாம் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 6 விசில் விட்டுட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். ரொம்ப கட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற டைம் மட்டும்தான். பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நீங்கள் இது நம்ம மண் சட்டியில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். டேஸ்ட் இன்னும் நல்லா கிடைக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி குக்கரில் பண்ணிவிட்டு நீங்கள் மண் சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.